மூன்றாவதாக பார்க்கக்கூடிய காரியம் அது குற்றமற்ற ரத்தம். இது என்ன ரத்தம்? 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்களே என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, இந்த இயேசுவின் ரத்தம், அந்த இயேசுவின் ரத்தத்தினுடைய தன்மை அது எப்படிப்பட்ட விசேஷித்த தன்மை உடையதுன்னா அது குற்றமற்றது. அது குற்றமற்றது. சரி, குற்றமற்றது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்கிறத வச்சு நமக்குள்ளே பேசிக்கிடுவோம், நமக்குள்ளே முடிவு பண்ணிக்கிடுவோம். ஆனால் அதை வேதத்தின் அடிப்படையில் நான் எப்படி நம்புறது? வேதத்தின் அடிப்படையில் நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறது? பாஸ்டர், எதுக்குமே எது முக்கியம்? டாக்குமெண்ட் வேணும் பாஸ்டர். வேத ஆதாரத்தோடு சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தம் குற்றமற்ற ரத்தம், அதை நாங்கள் நம்புகிறோம், அதை ஏற்றிருக்கிறோம், நாங்கள் அதை உட்கார்ந்துருக்கிறோம். அதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு போதுமான வேதத்தின் அடிப்படையிலான சில ஆதாரங்கள் வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இங்கே பிரதான ஆசாரியர் மற்றும் ஆசாரியர்கள், லேவியர்கள், வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், நியாயாதிபதிகள், பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் மற்றும் இவர்களை நம்பின மக்கள் இயேசுவை குற்றப்படுத்தவும் கொலை செய்யவும் முயற்சி பண்ணினதை நமக்கு நல்லா தெரியும். அதற்காக அவர்கள் கண்டுபிடித்த காரணங்கள் இருக்குது. இயேசுவை இப்போ இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் ஒரு குற்றவாளி என்று நிர்ணயிக்கப்படணும். சும்மா ரோட்டில் போகிறவனை தூக்கிட்டு போய் கவர்மெண்ட் தூக்கில் போட்டுற முடியுமா? மனித உரிமை, ஹியூமன் ரைட்ஸ் விட்டுருவாங்களா? மீடியா விட்டுருமா? நம்ம ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்கிறோம், ஓகேவா? ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோன்னா ஒரு மனுஷனை எடுத்த கவுத்தன் எதுவும் பண்ணிட, அவன் அதற்கு பாத்திரமானா இருந்தால் அதை செய்ய யாருக்கு அதிகாரம் உண்டு? கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டு தானே? நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சு தானே? அப்போ இங்கே இவர்கள் பல காரணங்களை தேடுகிறார்கள். இயேசுவை குற்றப்படுத்த, அவர் குற்றம் உடையவர், அவருடைய குற்றத்தை காண்பித்து அவரை கொலை செய்ய, சிலுவையில் அறைய, தண்டனை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அவர் உண்மையாலுமே குற்றவாளி என்று சொன்னால், அவர் குற்றத்துக்கு பாத்திரவானாக இருந்தால், இப்போ நம்ம இங்கே உட்காந்து இயேசுவின் ரத்தத்தினுடைய தன்மையில் அவர் குற்றமற்ற ரத்தம்னு சொல்ல முடியாது. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அவரை நான் இப்போ குற்றமற்ற ரத்தம் என்று பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால் அவர் குற்றமற்றவர் என்று அர்த்தம். அப்போ அவர் குற்றமற்றவரை இவர்கள் என்ன காரணங்களை சொல்லி குற்றப்படுத்த முடியும்? என்ன காரணங்களை சொன்னார்கள்? என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். யூத மத சட்டத்தின்படி, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி என்னென்ன குற்றங்களுக்கு ஒரு மனிதன் கொல்லப்பட வேண்டும் என்கிற காரணங்கள் இருக்குது. எடுத்தங்க உத்தனில் என்ன பண்ணிட முடியாது. சரி, அப்படி என்னென்ன குற்றங்களுக்கு ஒரு மனுஷன் கொலை செய்யக்கூடிய காரியங்களில் தகுதியுடையவனாக இருக்கிறான் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் யார் யார் தெரியுமா? நான் ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டிய சில முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன அப்படின்னா, அடங்காத துஷ்ட பிள்ளை. உபாகமம் 21 எடுக்க வேணாம், 21 அதிகாரம் 18வது வசனம் 21 வசனத்தில் சொல்லுது, அடங்காத துஷ்ட பிள்ளை கொலைக்கு பாத்திரவானாய், சொல்கிறது புரியுதா? கொலை செய்யப்பட வேண்டியவன். ஆமென். யூத மத சட்டத்தின்படி மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள்னா இதுதான். ஆமென், அல்லேலூயா. யாரா? அடங்காத துஷ்ட பிள்ளை. ரெண்டாவது, அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் அவர்களை பின்தொடர்கிறவர்களும். லேவியராகமோ 20வது அதிகாரம் 6வது வசனம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதில் பார்க்க முடியும். அடுத்தது, அபிஷேகம் தைலம் போல் வேறே செய்கிறவன் கொலைக்கு பாத்திரவனாக இருக்கிறான், தண்டனைக்கு
பாத்திரவானாக இருக்கிறான். இது யாத்திரையாகமம் 30வது அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சரியா? நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் யார்னா, இவர்கள்லாம் யார்? புரிஞ்சா நான் சொல்கிறது? ஆமென். அதே போல் அபிஷேக தைலத்தை அந்நியன் மேல் வார்க்கிறவர்களும் யாரா? இந்த அபிஷேக தைலத்தை அந்நியர்கள் மேல் வார்க்கிறவர்களும், அதே யாத்திரையாகமம் 30-33 அது இருக்குது. ஆமென். அடுத்தது அருவருப்பும் அவலட்சணமானவைகளை செய்கிறவன். நல்லா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பைபிள்லே இருக்குது. நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் யார் யாருன்னா இந்த காரியங்களை மீறுகிறவர்கள். சரியா? பாருங்க, இதுக்கும் இந்த குற்றமற்ற ரத்தத்துக்கு எப்படி போய் கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஆமென். பாருங்க, அடுத்தது ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணினால் என்ன பண்ணலாம்? ஆமென். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா லேவியராகமம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனம், உபாகமம் 22, 21, 22 இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்த வராதவன், வசனம் சொல்கிறது லேவியராகமம் 17வது அதிகாரம் 3, 4, 9 பார்க்க முடியும். அடுத்தது ஆணோடே ஆண் சம்போஜனம் பண்ணுகிறவன் லேவியராகமம் 20:13 படி என்ன பண்ணணும்? அடுத்தது ரத்தம் புசிக்கிறவன், எதை? லேவியராகமம் 17வது அதிகாரம் 10வது வசனம் 14ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். அடுத்தது ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறவன் யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படி கொலை செய்ய பாத்திரவான். ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் யாரா? ஓய்வு நாளில், அது தெரியுமா? நம்ம கர்த்தருடைய நாளில் இருக்கிறோம், அது வேற. ஆனால் ஓய்வு நாளின்படி ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் என்ன? யாத்திரையாகமம் 35:2 நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அப்போ கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தும் கொழுப்பை புசிக்கிறவன் லேவியராகமம் 7வது அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி அவன் நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்கிறதற்கு பாத்திரவான். நான் சொன்னது புரிஞ்சிச்சா? பொறுமையாக தான் சொல்கிறேன். ஆமென். அதே போல் பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்து தூஷிக்கிறவன் லேவியராகமம் 24வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா அதில் கொலைக்கு பாத்திரவனாக இருக்கிறான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கள்ள தீர்க்கதரிசி கள்ள சொப்பனக்காரன் உபாகமம் 13வது அதிகாரம் 1வது வசனம் 11ஆம் வசனம் இல்லை 18வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் கொலை பாதகன் யாரா? ஆதியாகமம் 9:6 நம்ம இப்போ வாச்சோம். யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் 14ஆம் வசனம் வரைக்கும் 23ஆம் வசனம். அதே போல் லேவியராகமம் 24வது அதிகாரம் 17ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். அப்புறம் என்னாகமம் 35வது அதிகாரம் 16வது வசனத்துலேருந்து 34வது வசனம் வரைக்கும். உபாகமம் 12வது அதிகாரம் 3லேருந்து 21 வரைக்கும் பார்க்கும்போது கொலைப்பாதகன் என்ன பண்ணப்படுவான்? நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்ய ஆமென் கொலை செய்யப்பட வேண்டிய ஆமென். சமாதான பலிகளை அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது சமாதான பலியை 3ஆம் நாளில் புசிக்கிறவன் லேவியராகமம் 19வது அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அதுபோல் சூதக ஸ்திரீயோட சயனிக்கிறவன்னா பெரியவங்களுக்கெல்லாம் புரியும். ஆமென். லேவியராகமம் 20வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தெளிவாக இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் சொன்ன காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இதெல்லாம் பைபிளில் இல்லாததல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தவன் கொலை செய்யப்படணும்னா இந்த தவறுகள்லாம் இந்த அடிப்படையில் தான் ஒருத்தவனை நீங்கள் என்ன பண்ண முடியும்? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும். குற்றமுடையவன் என்று சொல்ல முடியும். ஆமென். இன்னும் கூட கொஞ்சம் சில காரியங்களை நான் பைபிளில் சொல்ல பிரியப்படுறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சூனியக்காரி யாத்திரையாகமம் 22:18 பார்க்க முடியும். உபாகமம் 18:9 பார்க்க முடியும். 9லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் வாட்சினா அதை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 28:3 பார்க்க முடியும். லேவியராகமம் 19:31, 20:6 பார்க்க முடியும் இந்த காரியங்கள். அடுத்தது தகப்பனையும் தாயையும் அடிக்கிறவன் யாரா? ஜாக்கிரதை. ஆமென். அல்லேலூயா. யாத்திரையாகமம் 21:15 நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன அவங்க நம்மளை அடித்தாங்க.
நம்ம பெரிய புள்ளி ஆனோன்னு ஆமென். கோபத்தில் கூட கையை கூட நீட்டிடாதீங்க. அன்னைக்கு இருந்த தேவன் தான் இன்றைக்கும். உடன்படிக்கை மாறிச்சு உண்மைதான், ஆனால் அவர் மாறாதவர். அது ஒருபொழுதும் அவர் என்ன பண்ணுற மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன். யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் பார்க்க முடியும். ஆமென். பாருங்க, தன் பிள்ளைகளை மோளேக்குக்கு கொடுக்கிறவன். லேவியராகமம் 20:1-5 வரைக்கும் பார்க்க முடியும். தீட்டா இருக்கும்போது சமாதான பலியை புசிக்கிறவன். என்னென்னலாம் இது வச்சுருந்துருக்காரு பாருங்க அன்னைக்கு ஆண்டவர். நம்ம இன்றைக்கி சபையில் சில சபைக்கான ஒழுங்குமுறைகளை வைக்கும்போது அதை நாம் கைகொள்கிறது இவ்வளோ கடினமாக இருக்குது. இதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இது தேவையில்லாது அப்படின்னும் போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள இறுதி அல்ல. அன்றைக்கி இத்தனை காரியம் பாருங்கள், சமாதான பலி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், அடுத்தது இந்த தீட்டா இருக்கும்போது சமாதான பணியை புசிக்கிறவன். லேவியராகமம் 7:20-21 பார்க்க முடியும். தீட்டுப்பட்டு இருக்கும்போது பரிசுத்த பந்தியில் சேர்கிறவன். அப்போ எவ்வளோ காரியம் வச்சுருக்கோம் லேவியராகமம் 22:3. அடுத்தது துணிகரமான காரியங்களை செய்கிறவன். துணிகரமான காரியங்களை செய்கிறவன் என்னாமம் 15:30-31 பார்க்க முடியும். அடுத்தது தூப வர்க்கம் தனக்கு முகர செய்கிறவன். தூப வர்க்கம் தனக்கு முகர செய்கிறவன். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 37-38. கொஞ்சம் நான் வேகமாக சொல்கிறேன். தேவனை விட்டு விலக செய்யும் மனைவி சிநேகிதர்கள். எப்படியா? தேவனை விட்டு விலக செய்யும் மனைவி சிநேகிதர்கள். உபாகமம் 13ஆவது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். பஸ்காவை ஆசரிக்காதவன். என்னாகமம் 9:13. இதெல்லாம் என்னது? மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பாவ நிவர்த்தி நாளில் தன்னை தாழ்மைப்படுத்தாதவன் யாரா? லேவியராகமம் 23ஆவது அதிகாரம் 27-29 வரைக்கும் பார்க்க முடியும். அப்போ பாவ நிவர்த்தி நாளில் வேலை செய்கிற ஆத்துமா. லேவியராகமம் 23ஆவது அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். பிரேதத்தால் தீட்டுப்படுகிறவன் தன்னை சுத்திகரிக்காவிட்டாள். ஆமென். புரிஞ்சா? என்னாகமம் 19ஆவது அதிகாரம் 13-20. ஆமென். அல்லேலூயா. பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்கிறவன் யாரா? பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்கிறவன். லேவியராகமம் 20ஆவது அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 22-30 வரைக்கும் பார்த்தா புரியும். புளிப்பான அப்பம் புசிக்கிறவன். யாத்திரையாகமம் 12-15-19. நான் அப்படியே ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போனால் இன்னும் அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? இது வரைக்கும் எவ்வளோ? ஒரு 33 வரைக்கும் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 7 சொல்லிடுறேனே. அப்புறம் பெருந்தீனிக்காரன் குடியன். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 20-21. மனிதனை திருடி விற்கிற திருடன் அப்படின்னு அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில். மிருகத்தோடு புணருகிறவன். அது ஒரு விதமான ஆவி. அது புரியாமல் இருக்கிறது நல்லது. யாத்திரையாகமம் 22:19. ஆமென். அப்புறம் முட்டுகிற மாட்டின் சொந்தக்காரன். யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம் 28-32. விருத்த சேதனம் பண்ணாதவன். ஆதியாகமம் 17:13-14. இதெல்லாம் அந்த உடன்படிக்கையின் நாட்களில் உள்ள காரியங்கள். ஆமென். வேறு தேவர்களுக்கு அந்த நாட்களில் தானே ஆண்டவர் இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் இயேசுவுக்கும் பொருந்தின ஒரு காரியம் தானே. நான் சொல்கிறது புரியுதா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருத்த சேதனம் பண்ணாதவன், அப்புறம் வேறு தேவர்களை சேவிக்கிறவன். உபாகமம் 17:1-7 வரைக்கும் பார்க்க முடியும். வேறு தேவர்களுக்கு பலியிடுகிறவன். நீங்கள் இதெல்லாம் எழுதிட்டு இருக்க வேணாம், நீங்கள் ஆடியோவில் கேட்டு கூட எழுதிக்கோங்க. இது வேணாலும் காப்பி வேணாலும் எடுத்துக்கோங்க, கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட். ஓகேவா? வேறு தேவர்களுக்கு பலியிடுகிறவன். யாத்திரையாகமம் 22ஆவது அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 சொல்லியிருக்கிறேன். இந்த காரியங்களை செய்கிறவர்கள் யார் அப்படின்னா, இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த காரணங்களை வச்சு ஒரு மனிதன் மரண தண்டனைக்கு பாத்திரவானாக இருக்கிறான். குற்றம் சாட்டப்பட தகுதியுடையவனாய் காணப்படுகிறான்.
இப்போ பிலாத்து ஒரு காரியம் சொல்றாரு, என்னன்னு, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு மரணத்திற்கு ஏதுவான ஒரு காரியத்தையும் அவர்கிட்ட ஏன் அவர் பிலாத்து சொன்னார்? எதுக்காக சொன்னார்? இப்போ நான் சொன்னேன் பாருங்க, இதில் எந்த இடத்துலையும் இயேசு இல்லை. புரிஞ்சிச்சா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்கு பொறுமையாக இவ்வளோத்தையும் சொன்னா, இந்த ரத்தம் குற்றமற்ற ரத்தம் என்பதற்கான முதல் ஆதாரம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி இவர் மரண தண்டனைக்கு ஏதுவான மனிதன் அல்ல. விசாரிக்கலாம், கூப்பிட்டு சிறைச்சாலையில் வச்சு என்ன பண்ணலாம்? போலீஸ், இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யாராக வேணாலும், தப்பு பண்ணோம் பண்ணலை அது அடுத்த பிரச்சனை. உங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஐயா உன் வீட்டில் இவ்வளோ கஞ்சாவை எடுத்தான் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கலாம். ஆனால் என்னைய கூட்டிகிட்டு போய் தூக்கில் போட்டுற முடியாது. ஏன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்தியன் லா இருக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுது, இந்தந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்தந்த காரியங்களை செய்கிறவர்களுக்கு இது மாதிரியான தண்டனைகள். அப்படி இருக்கும்போது அந்த கேட்டகரியில் வராதவர் இயேசு. அந்த கேட்டகரியில் வராத இயேசுவை அவர்கள் எப்படியாவது வேக வேகமாக அவசரமாக குற்றப்படுத்தி அவரை தண்டனைக்குள்ளாகி சிலுவையில் அடைக்க என்ன பண்ணார்கள்? கொலை செய்ய வகை தேடினார்கள். சரி, இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஒருவேளை இந்த 10 நிமிஷத்தில் ஒரு 5 விஷயந்தான் என்னால் சொல்ல முடிஞ்சா, நாளைக்கு அந்த 5 விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நான் ஏன் இதை சொல்ல பிரியப்படுறேன்னா, இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்ய எந்த ஒரு குற்றமும் செய்யாத இயேசு தான் இந்த குற்றமற்ற ரத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சாற்றின குற்றங்கள் என்ன அப்படின்னு பைபிளில் இருக்குது. கொலை செய்ய யார் ஒரு மனிதன் தகுதி உடையவராக இருக்கிறான், பாத்திரவானாக இருக்கிறான்னு இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போடுறது, இந்த இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சாட்டின குற்றங்கள் என்ன, அந்த குற்றங்களுக்கும் இவங்க சாட்டின குற்றங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால தான் அவசரமாக அவரை என்ன பண்ணாங்க, சொன்னது புரியுதா? இப்போ அவர் மேலே எதுக்காக சிலுவையில் அறையணுன்ற கோபம், எதனால் அவரை குற்றம் சாட்ட விரும்பினார்கள், எதற்காக அவரை கொலை செய்ய காரணமாக இருந்தார்கள் தெரியுமா? முதல் விஷயத்தை கேட்டாலே ஆச்சரியப்படுவீங்க. ஆமேன், அல்லேலூயா. முதலாவது காரியம், குற்றம்னா தங்கள் சுய கௌரவமாகிய அந்தஸ்து அழிந்து போகக்கூடாதுன்றதுக்காக பயந்து இயேசுவை குற்றப்படுத்தினார்கள். நீங்கள் எடுத்து வாசிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். யோவான் 11வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிங்களேன். யோவான் 11வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 53வது. அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும், யார் கவனிச்சுக்கோங்க, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து, நாம் என்ன செய்கிறது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டு விட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னவையா, நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும். அப்ப மேட்ரு என்னன்னா, அவங்களுடைய கௌரவத்தையும் அவர்களுடைய அந்தஸ்தையும் அழிந்து போயிடக்கூடாதுன்னு பயந்து இயேசுவை குற்றப்படுத்த காரணம் தேடினார்கள். வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அவர்கள், நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனங்களையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். சொன்னது புரிஞ்சுச்சா? அப்புறம் வாசிங்க. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்வா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். போதுமா? ஆமென், அல்லேலூயா.
அப்போ யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்யப்படுகிற என்ற குற்றத்தையும் அவர் செய்யலை. ஆனால் இவர் மேலே குற்றம் சாட்ட இவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இவர்களுடைய கௌரவம் அதில் இருக்குது, இவர்களுடைய அந்தஸ்து அதில் இருக்குது. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அவரை மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அதே யோவான் 12 எடுக்க வேணாம், 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் யூதர்கள் தங்கள் சுய அந்தஸ்து குறித்து உலகமே அவர் பின்னால் செல்கிறது என்பதால் இயேசுவுடன் இருந்த லாசருவையும் கொலை செய்ய வகை தேடினார்கள். பைபிளில் இருக்குது. இயேசுவை மட்டும் இல்லை, ஏன்னா லாசரு ஆண்டவர் எழுப்புனார்ல. ஆமென், அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் இந்த பிரதான ஆசாரியர்களுடைய திட்டம். ஆமென். ரெண்டாவது காரியம், எதனால் இயேசு அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் அப்படின்னா, கொலை செய்கிற அளவுக்கு காரணம் தேடினார்கள், குற்றம் சாட்டினார்கள்னா, யோவான் 8வது அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து 59ஆம் வசனம் வரைக்கும். யோவான் 8வது அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து வேகமாக வாசிங்க. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், அவரே மரித்தாரே. தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். நீ என்னை விசுவாசிக்க மரிப்பதில்லைன்னா எங்க ஆதி பிதாவாகிய ஆபிரகாமே செத்து போனாரியா? தீர்க்கதரிசியே செத்து போனாரு. நீ உன்னை எப்படி காட்டிக்க விரும்புகிற? இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவில் கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். முதல் காரியம், இவர்களுடைய கௌரவ அந்தஸ்தத்துக்காக இவரை கொல்லணும்னு தேடினாங்க, காரணம் தேடிட்டு இருந்தாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, அவரை எதற்காக கொல்லணுன்ற அளவுக்கு காரணம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா, குற்றம் சாட்டணும்னா, இவர் சொல்கிறார் என்னன்னா, ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருந்தேன்னு. இது அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே. எங்கள் ஆபிரகாமே மரிச்சார், தீர்க்கதரிசியிலே மறைச்சாங்க, நீ அவருக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கங்கிறிய. அப்போ அவர் யாராக தன்னை வெளிப்படுத்தினார்? அவர் தேவனாக தன்னை வெளிப்படுத்தினபடினால குற்றம் சாட்டுறாங்க. மூணாவது காரியம் என்ன காரியம்னு பார்ப்போமா? யோவான் 5வது அதிகாரம், இதே யோவான் 5ஆம் அதிகாரம் 38வது வசனம், 38லேருந்து 47 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசத்தபடியா அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறது. 5:38. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து ஏன் குற்றமற்ற ரத்தம்னா, அவர் நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 40, ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 காரியங்கள் இருக்குது பைபிளில். தெளிவாக வசனத்தோடு சொன்னேன். இந்த காரியங்கள் செய்தவர்கள் மாத்திரமே என்ன பண்ணணும்? கொலை குற்றவாளிகள். அவர்களை என்ன பண்ணணும்? மரண தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த 40 காரியத்தையும் பார்க்கும்போது இயேசு இந்த 40 காரியத்தில் ஒரு காரியம் கூட அவர் செய்யவே இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? நியாயப்பிரமாணத்தின்படி, வசனத்தின்படி என்னென்ன குற்றங்கள் செய்தார்களோ அவர்களுக்கு மரண தண்டனை அப்படின்ற எந்த ஒரு குற்றமும் இயேசு செய்யாத போது அவரை குற்றவாளியாக கருதுனாங்க. அதனால தான் அவர் குற்றமற்ற ரத்தம்.
சரி, என்னென்ன காரணங்களை தேடினாங்கன்னு ஒரு 10 காரணம் இருந்துச்சு. அதையும் நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணேன், ஒரு சில காரணங்களை சொன்னேன். அந்த காரணங்கள் இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு கூட்டிகிட்டு போய் சொன்னாங்க பார்த்தீங்களா, வகத்தேன்னாங்க பாருங்க. அந்த காரணங்கள் எதுவுமே இந்த மரண தண்டனைக்கான குற்றத்திற்கான காரணமும் அல்ல. ஸோ அதனால தான் அவர் யார்? ஆமென். சரி, இப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது அப்படியே கவனிங்க. இந்த குற்றமற்ற இரத்தத்தை குறித்து அப்படியே தொடர்ச்சியாக சில விஷயம் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் என்பது ஒரு மனித உரிமை மீறல். என்னதான் மனித உரிமை மீறல்னா என்ன தெரியுமா? அதாவது அவர் குற்றமற்றவர், அவரை குற்றவாளி என்று இவர்களாகவே தீர்த்து முடிவு பண்ணி சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. ஓகேவா? மனித உரிமை மீறல் என்னது இது? ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா? மனித உரிமை மீறல்னு சொல்லிட்டு செய்கிறாங்க தெரியுமா? திடீர்னு யாரையாவது ஒருத்தவங்களை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, ஒரு ரவுடியை. உடனே அவங்க எப்படின்றத ஹியூமன் ரைட்ஸ்கிட்ட போய் என்ன பண்ணணும், சொல்லணும். புரியுதா? நியாயமான காரணமாக இருக்கணும். அப்போ அந்த நியாயமான காரணம் இல்லைன்னா என்ன தெரியுமா, அது மனித உரிமை மீறல். இங்கே இயேசுக்கு நடந்த மனித உரிமை மீறல் என்னன்றதை உங்களுக்கு அப்படியே சுருக்கமாக சொல்கிறேன். ரோமானிய பேரரசின் ஆட்சியின் கீழே தான் அந்த அடிமைப்பட்டு இருந்த பாலஸ்தீன நாட்டில் பிறந்தவர் தான் யார்? இயேசு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஆமென். பாருங்கள், இந்த கிபி 27ஆம் நூற்றாண்டு அவர் தனது போதனை பணியை என்ன பண்ணார், தொடங்கினார். இயேசு யூத சமூகத்தில் நிலவிய அநீதிகளை அவர் சாடினார். அந்த யூத சமூகத்தில் நடந்த அநீதிகளை அவர் என்ன பண்ணார், சாடினார், தட்டி கேட்டார். ஆமென். யார்? ஆமென். பாருங்க, தேவனின் ஆட்சி பற்றி போதித்தவர் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்கணும்னு இயேசு குரல் கொடுத்தார். அப்படின்னா கிட்டத்தட்ட இயேசுமே ஒரு புரட்சியாளர் தான். சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். அந்த சமுதாயத்தில் இருந்து ஏழைகளை ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இந்த சமுதாயத்தில் அவர் குரல் கொடுத்தார். பாவிகளாக கருதப்பட்ட நோயாளிகளுக்கு அவர் சுகத்தை அளித்து புது வாழ்வு தந்தார். செஞ்சாரா இல்லையா? அப்போ ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, ஏழைகளுக்காக குரல் கொடுத்தார். சமுதாயத்தின் அவலநிலைகளுக்காக குரல் கொடுத்தார். வியாதியஸ்தவர்களை சுகப்படுத்தினார். இதன் காரணமாக இயேசுவை பின்தொடர்ந்த மக்களின் எண்ணிக்கை என்ன ஆகுது? இயேசு பாப்புலர் ஃபிகர் ஆகிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறது புரியுதா? திடீர்னு அந்த நாட்களெல்லாம் சொல்லுவாங்க, இன்னமும் எம்ஜிஆர் செத்து போயிட்டான்னு சொன்னால் சில கிராமங்களெல்லாம் அடிச்சு விடுவாங்க அப்படின்னு. அது இந்த நிலைமை இன்றைக்கெல்லாம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் மேலே அவ்வளோ விருப்பமாக இருப்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு கிராமத்தில் வந்தால் எப்படி இருக்குமா? புரியுதா நான் சொல்கிறது? ஒரு நடிகர் இந்த கிராமத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அதே போல் அவரும் யார்? ஒரு பாப்புலர் ஃபிகராக இருந்தார். இயேசு அற்புதத்தை செய்தார், புரட்சி ஏற்படுத்துகிறாரு, என்ன வியாதியில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. அப்படின்னா அவரை பார்க்கவே நிறைய பேர் வந்தாங்க. சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்போ இங்கே என்னென்னா, இயேசு பின்தொடர்ந்த மக்களின் எண்ணிக்கை என்ன ஆகுது? அதிகரிக்குது. மனித மாண்பை குலைக்கும் சட்ட ஒழுங்குமுறைகளை இயேசு வன்மையாக என்ன பண்ணார்? கண்டிச்சார். நியாயப்பிரமாணன்ற பேரில் மக்களை போட்டு மத குருமார்கள் என்ன பண்ணாங்க? ரொம்ப வாட்டி வதைச்சாங்க. அதெல்லாம் என்ன பண்ணார்? கண்டித்தார். ஆமென். கடவுளின் பேரால் அடக்கி ஆண்ட அந்த யூத சமய தலைவர்கள் இருக்காங்கள, அவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து அவர்களின் வெளி வேஷத்தை என்ன பண்ணார்? மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தினார். யார்? பரிசேயர் சதுசேயர் செய்கிறதெல்லாம் சொன்னாரா? ஆமென். அவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னாரா? ஆமென். எல்லாத்தையும் என்ன பண்ணார்? ஒரு பெரிய புரட்சி. இயேசு இந்த பார்வையில் யாருமே பார்க்கல. அவர் பெரிய புரட்சியாளர். ஆமென். அந்த நாட்களில். ஆமென். அல்லேலூயா. இதை விரும்பாத சமய தலைவர்கள் அவரை கொலை செய்ய வழி தேடினாங்க. பாலஸ்தீன நாடு அப்படின்னு பார்க்கும்போது ரோம பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. யார் அங்கே ஆண்டா? ரோம பேரரசு. அந்நாட்டின் மக்கள் அனைவரும் யூத சமய குருமார்களே நேரடியாக ஆட்சி செஞ்சாங்க. இது ரோமருடைய ஆட்சிக்கு கீழே இருந்தாலும் அங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது யார் அப்படின்னா, இந்த மத குருமார்கள் இருந்தாங்க பாருங்க. யார்கிட்ட பவர் இருந்துச்சுன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட இந்த இறை வழிபாடு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க இல்லையா, மத குருமார்கள், அவங்க கையில் தான் என்ன இருந்துச்சு? பவர் இருந்துச்சு. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ எப்படி மனித உரிமை மீறல் ஏற்பட்டதுன்னு சொல்கிறேன். ஆமென். பாருங்கள்,
யூதர்களின் ஆலயம் இருந்த எருசலேம் உள்ளடங்கிய யூதியா பகுதியில் எல்லாம் இந்த சமய குருமாதர்கள் இருக்காங்களா, யூத பிரபுக்கள், யூத குருமார்கள், என்ன இவங்க தான் அதை என்ன பண்ணாங்க, அந்த ஆட்சியை செஞ்சிகிட்டு இருந்தாங்க. அப்போ ரோமர்களுடைய வேலை என்ன அப்படின்னா 2 விஷயந்தான். ஒன்று, வரி வசூலிப்பாங்கள்ல, அடிமையாக இருக்கிறவன் என்ன பண்ணணும், வரி கொடுக்கணும். அப்போ இந்த வரி வசூலிக்கிற வேலையும் சட்ட ஒழுங்கு மட்டும்தான் யாரோடைய கண்ட்ரோலில் இருந்தது. மற்ற ஆராதனை முறைமைகள், சில கட்டுப்பாடுகள், இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது, யூதர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது, யூத குருமார்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. பாங்க, இப்படி இருந்த சூழ்நிலையில் தான் அங்கு வரி வசூல் செய்து மற்றும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பு மட்டுமே யாருடைய, ஆளுநர் பிளாத்தினுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. மற்றதெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருந்தது, யூதர்களுடைய கண்ட்ரோல். யூதர்கள்னால் யார், யூத சமய குருமார்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. நான் சொன்னது புரிஞ்சிச்சா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். யூதர்களின் பஸ்கா விழாவுக்கு முந்தின வியாழக்கிழமை இரவில் இயேசு கைது செய்யப்பட்டார். உண்மையா? புரியுதா? ஆமேன். பாருங்க, பஸ்கா விழா காலத்தில் இரவு நேரத்தில் ஒருவரையும் கைது செய்யக்கூடாது. இது முதலாவது யூத சட்டத்தின்படி யூத விதிமுறைக்கு மீறல். இயேசுவை பஸ்கா பண்டிகையின் அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் என்ன பண்ணக்கூடாது, கைது செய்யக்கூடாது சட்டம். இயேசுவை என்ன பண்ணாங்க தெரியுமா, விதிமீறல் பண்ணாங்க. ஏன்னா அவர் குற்றமற்ற ரத்தம். இந்த குற்றமற்ற ரத்தத்தை குற்றப்படுத்தணுன்றதுக்காக பல வகைகளில் அவங்க பிளான் பண்ணி இவர் சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்தாலும் ஒரு குற்றமற்ற ரத்தம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு காரியமும் சட்டத்தின் அடிப்படையில் அவர் செய்யலை. இவங்க தான் சட்டத்தை மீறினாங்க. ஆமென். மக்களுக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் இயேசுவை கைது செய்வதற்காக அவரது சீடரான யூதாசுக்கு பணம் கொடுத்து காட்டி கொடுக்க செய்த யூத சமய தலைவர்களின் செயல் ஒரு மனித மீறல். ஒருத்தனை காட்டி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணாங்க, பணம் கொடுத்தாங்க. இயேசுவை தேவகுமார் என்று கூறியதை கண்டு ரோமானியருக்கு எதிரான கலகம் விதைக்கிறான்னு சொல்லி ஒரு கலகத்தை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பிளாத்துவையே மிரட்டுறாங்க. இது சட்டவிரோதமான காரியம். என்னன்னு திரும்ப மிரட்டுறாங்க, இயேசுவை விடுதலை செய்தால் சீசருக்கு நண்பராக இருக்க முடியாது என்ற மிரட்டல் மூலம் பிளாத்துவை அடிப்படையை வச்சாங்க. இதெல்லாம் என்னது, இயேசுக்கு விரோதமாய் மனித உரிமை மீறல். பல மனித உரிமை மீறல் என்ன நடந்திருக்கு அங்கே அன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி இந்த கொலை கழகத்துக்கு போகிறாங்க இல்லையா, போகும்போது என்னன்னா அவங்களுக்கு இந்த கிராஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, கிராஸு, இந்த சிலுவையில் கிராஸ் மட்டும், அதாவது சைடு கோடு மட்டும் என்ன பண்ணுவாங்க, சுமக்க வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த நேர்த்தண்டு இருக்குது பாருங்கள், நேர்கம்பம், சைடு கம்பம் மட்டும் தான் கொண்டு வருவாங்க. நேர்கம்பம் எங்கே அவங்க சிலுவையில் அறையிறாங்களோ அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அமைக்கப்பட்டிருக்கோம். இவங்களை கொண்டு போய் அதை கட்டி விட இல்லாட்டி ஆணி அடிக்க வேண்டியதுதான் வேலை, செட் பண்ண வேண்டியதுதான் வேலை. ஆனால் இயேசுவை அவதியாக அவர் ஏற்கனவே சாட்டையில் அடிபட்டு அவ்வளோ கொடூரமான வழி இருக்கும்போது அவதியாக அந்த நேர் சட்டத்தை மட்டும் இல்லை, என்ன குறுக்கு சட்டத்தையும் சேர்த்து அவரை சுமக்க வச்சாங்க. சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? கிட்டத்தட்ட 140 கிலோ எடை உள்ள வெயிட்டை அவரை சுமக்க வச்சாங்க. அவர் ஏற்கனவே சரியாக பிக்கப்பட்டிருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா? இது எல்லாமே என்னது தான், அவர் குற்றவாளி என்று காட்டுவதற்கு இன்னொரு காரியம் என்னன்னா, 2 கள்ளர்களுக்கு மத்தியில் அவர் என்ன பண்ணாங்க, அவர் குற்றவாளி அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்த அவரோடு சேர்ந்து குற்றவாளிகளுக்கு மத்தியில் அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைஞ்சாங்க. அவரை குற்றப்படுத்தணும். இந்த மனித உரிமை மீறல் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி அவர் குற்றம் செய்யலை. அதனால தான் பிளாத்து சொல்கிறாரு என்னன்னு, மரண தண்டனைக்கு ஏதுவான எந்த ஒரு குற்றத்தையும் இவர் செய்யலைன்ட்டார். அப்போ முதல்ல நீ பண்டிகை காலத்தில் போய் அரெஸ்ட் பண்ணது தப்பு, கொடுக்க வச்சு காட்டி கொடுத்தது தப்பு. எல்லா தப்பையும் இவங்க பண்ணி இயேசுவை குற்றமுடையவர்னு சொன்னானுங்க. இப்போ நான் அதை தொடர்ந்து பிரசங்கம் பண்ண இன்னும் லேட்டாகும். ஆனால் ஒன்று இவரை காட்டி கொடுத்தவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். என்ன தெரியுமா சொன்னான்? வாசிங்க, மத்தேயு 27:4. நல்ல சத்தமாக வாசிங்க, மைக்கில் வாசிங்க.
மைக்கில் வாசிங்க. மத்தேயு 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். பாவம் செய்தேன். போதுமா? இது யார் சொன்னா தெரியுமா? எவன் காட்டி கொடுத்தானோ யூதாசு, அவனே சொல்லிட்டான். என்னன்னு தெரியுமா? இது குற்றம் இல்லாத ரத்தம், இந்த ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். இயேசு குற்றமற்ற ரத்தம் ஏன் சொன்னா, அவர் நியாயப்பிரமாணத்தின்படி எந்த குற்றமும் செய்யலை. அவளை காரணம் காட்டினார்கள் பாருங்க, 10 காரணம். அந்த காரணமும் மரண தண்டனைக்கு ஏதுவானது அல்ல. அவரை மனித உரிமை மீறலின்படி பல தந்திரங்களினாலே அவதியாக விசாரணை வச்சு, பண்டிகை காலத்தில் கைது பண்ண வச்சு, காட்டி கொடுக்க வச்சு, கல்லர்களோட கல்லராக வச்சு அவரை குற்றப்படுத்த ஒரு சமுதாயமே போராடி இருக்கு. தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க, யூத குருமார்கள். ஆமேன். ஆனால் இப்போ மேட்ரு என்னன்னா, அவரை கை கழுவுனவனும் அவர் குற்றம் இல்லாதவன்ட்டான். என்ன, அவரை காட்டி கொடுத்தவனும் குற்றம் இல்லைன்ட்டான். இன்னொன்று, அது மட்டும் இல்லை, அவரை அடித்து துன்புறுத்தின 100க்கு அதிபதியும் இந்த மனிதன் குற்றமற்றவன் சொல்லிட்டான். ஆமேன். அல்லேலூயா. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமேன். யார் 100க்கு அதிபதியும் சொல்லிட்டான், பிலாத்துன்னு சொல்லிட்டான், யூதாஸ் காரியத்தை சொல்லிட்டான். ஆமேன். சொல்கிறது புரியுதா? அந்த ரத்தம் குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், அது விலையேறப்பட்ட ரத்தம், அது சொந்த ரத்தம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே எழுந்திருந்து நம்ம ஜெபிப்போம்.